இது மாற்றப்படாது. இதுக்கு இது சம்பிரதாயம், அதுக்கு அது சம்பிரதாயம். இந்த ஸ்கூல்ஸ்ல இதான், இந்த ஸ்கூல்ல இதான் ரூல், இதான் யூனிஃபார்ம், அந்த ஸ்கூல்ல அதான் ரூல், அதான் யூனிஃபார்ம். ஏன் அங்க இருக்கிறது இங்க போடலான்னு சொல்லி கேட்கல தானே. ஸ்கூல் மாறணும்னு இல்ல அதே யூனிஃபார்ம் தான் போடுவேன், நீங்க என்னன்னு சொல்லலாம். அது வந்து ஸ்கூல் சுவாமி சுவாமி தானே, எங்களுக்கும் சிவன் தான், அவங்களுக்கும் சிவன். அப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தானே, சிலபஸ் தானே, எல்லாரும் ஒன்றாரியோ சிலபஸ் தானே படிப்பீங்க. அதுக்கே என்ன ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு உடுப்பு, இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு இன்னொரு உடுப்பு, அது தனித்தனி மேனேஜ்மெண்ட். இப்ப நாங்கள் சைவ சித்தாந்த சம்பிரதாயத்துல லம்போதரன் அவரோட குரு இருக்கிறோம். ஸ்ரீ வித்யா உங்களுக்கு தேவையில்ல, வேற ஒண்ணும் தேவையில்லை. நாங்க இந்த சம்பிரதாயத்துல இருக்கிறோம். நானும் ஸ்ரீ வித்யாவுக்கு போறேன். அது என்னன்னு கேட்டால் எல்லாம் தேவையண்டி, யூ நீட், ஆனா செய்யப்படாதண்டு விலங்கு தானே சொல்றது. இப்ப இவர் வாரார் சத்குரு ஜக்கி வாசுதேவ், அவர்கிட்ட டீச்சிங்ஸ் நல்லா இருக்குது. நான் வாசிக்கிறோம், நல்ல மரியாதையா இருக்கிறது. சொல்றேன் வாசிக்க நல்லா இருக்குது, இருக்கிறது நல்லா இருக்கு. ஆனா ப்ராப்பரா ஒரு கோர்ஸ் நடக்குது. எனக்கு அதுல போகணும் மாதிரி இல்லை. ஸோ ஐ டிட்ன்ட் கோ. அதுக்காக போகப்படாதுன்னு இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படியே அந்தந்த இது அதே மாதிரி தான். இப்போ எத்தனை குருவுக்கு பின்னால் ஓடி தெரிகிறது. ஆனா அது வந்து சந்தர்ப்பம் கிடைச்சா அதுக்கு காசு கட்டி எல்லாம் போகும். இப்போ ஒரு ஃப்ரீ ஆடியன்ஸ் கிடைக்குது, இங்க வந்துட்டார் அங்க வந்துட்டாருந்தா சிவன் போய் ஆக்களோட ஆக்களா தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் எடுத்துட்டு வந்துடுவேன். இட்ஸ் நத்திங் ராங் இன் தட். விளங்குதாங்க அந்த இது. அதுக்காக இல்லை இல்லை எனக்கு இவர் தான் குரு, நான் அந்த மற்ற பக்கம் போகிறேன் கூட அந்த அம்மா சுலகு பிடிச்சு கொண்டு சிதம்பரத்துல சொன்னால அந்த சிதம்பரத்துல கோவிந்தராஜ பெருமான் இங்கே இருக்கிறார், இங்கே நடராஜர். ஒரு நாள் பார்த்தேன் அந்த ஐயங்கார் அம்மா கோவிந்தராஜ பெருமானை தரிசிக்க போறா, ஒரு சுலகு வச்சுக்கொண்டு நடராஜரை பார்க்க அப்படி போவாங்க. அந்த ரெண்டு பேரும் ஒரே இதுல வந்தது, சிவனும் கோவிந்தரா நல்லம் தானே, ஏன் வரப்படாது? ரெண்டும் ரெண்டு விதமான இதையா இருக்கு. ஒரே கோயிலுக்குள்ள வரலாம், வரப்படாதுன்னு இல்லை தானே. யாழ்ப்பாணம் பெருமா கோயில்ல கும்புறாக்கள் மற்ற கோயிலுக்கு போறே இல்லை. சிவன் சிவன் கோயிலுக்கு பெருசா போறே இல்லை. அவை பெருமாள் தான் நாங்களே நட்டு போட்டு இருக்கிறான். அது ஆனால் 300-400 வருஷத்துக்கு வந்து தெலுங்கு ஆக்கள் வியாபாரிகள் வந்திருக்கீர்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அதை தொடங்கினது. அப்படிதான் தொடங்கினது. ஆனா எனக்கு தெரியும், என்னுடைய கிராண்ட் ஃபாதர் ஃப்ரெண்ட் வாழ்ந்தவர் சார் கணநாயகம் உண்டு. அவர் தன்னுடைய பர்த்டேக்கு ஹோமம் வளர்க்கறது பெருமாள் கோயில் தான், சைவர் பெருமாள் கோயில் தான் வளர்க்கப்படுறாங்க. ஆர்வனால என்ன சொல்றாரு, பிரதோஷ காலத்துல விஷ்ணு வழிபாடு கூடாது சொன்னாரோ இல்லையோ, ரெண்டாம் மிச்ச காலத்துல செய்யலாமோ இல்லையோ. பிரதோஷம் தெரியாமல் நாங்கள் கும்பிட்டுறோம். இப்ப திரை போட்டிருக்கிறோம், இப்ப முந்தித்தான் திரை போடல. ஆனா இன்னொரு இதுக்கு கேட்டா, இந்த கோயில்லையும் ஒரு நாளும் மத்தியான நேரம் திறக்கப்படாது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா அது போடுங்க, வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் முழு நாளும் திறந்து நடை சாத்தப்படும். சுவாமி இருக்கிறது எங்களுக்காக, அந்த நாங்கள்லாம் சுவாமிக்காக. அந்த நடை சாத்துறது ஒன்று இருக்கு. மத்தியானம் 12 மணி பூஜைக்கு பிற்பாடு, 12 மணியோ 1 மணியோ 1:30 மணியோ அந்த பூஜைக்கு பிற்பாடு மாலை 4 மணியோ 3:30 4 5 மணி வரைக்கும் நடை சாத்தியே இருக்க. அது ஒரு ஆகம விதி. இந்தியாவே இந்த பெரிய கோயிலை நீங்க தரிசனம் பார்க்கலாது அன்லெஸ் அந்த திருவிழா காலங்கள் தவிர. அந்த விழா நடந்தால் அந்த நேரத்துல அது இருக்கு. சுவாமிக்கு விழா நடந்து கொண்டிருந்தா இருக்குது. கோயில் போட்டிருக்கேன் பாக்குறேன். வெள்ளி அதுக்கு கொஞ்சம் சொல்லி நீங்க சொல்லி அதை சொல்லுவோம். அது அவருக்கு சமயம் இருக்கிறது தானே. சுப்பிரமணியன் ஐயர், சுப்பிரமணியன் பேராசிரியர், அவர்கிட்ட விட்ட சமயம் அவருக்கு இருக்கா. அவருக்கு என்ன சொன்னா, இந்த கோயிலுக்கு எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு சாமி எக்கச்சக்கமா இருந்தா. அது சொன்னார், அது இங்க தேவைதாங்க. அது என்ன சொல்றது, கன பேர் கொடுக்குறதாக விற்கிறாங்களை கொண்டே அவ்வளவு விற்கிறாங்க. அவரே சேர்த்து வச்சுட்டு
இங்க கொடுக்குற அந்த மொய்க்கு கொடுக்குற சின்ன பிள்ளையார் வீட்டுல நான் கொண்டு கொடுக்குறோம் பெரிய வைக்கணும் அத்தனை பண்ணி கொடுக்குறேன். அதையும் கொண்டு வந்து இந்த கோயில்ல பின்னுக்கு வச்சிருக்கேன். சின்ன சின்ன பிள்ளையார் கணக்க வச்சிருக்கேன். எவ்வளவு படங்கள் பின்னுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டா சிலத்துக்கு பயம், மக்கள் பயப்படுறது விக்கிரகம் கொண்டு கோயில கூடாது, இதை வச்சிருக்க கூடாது, அதை வச்சா போயிடும், இதை வச்சா போயிடும். நாளைக்கு இதை சொல்லுங்க இருந்து இப்படி எல்லா செல்லங்களும் வருமன்றது வடிவா விளங்கப்படுத்தி சொன்னா எல்லாரும் கொண்டு போனதை திருப்பி கொண்டு அம்மாஜி சாத்திரம் சொல்லிக்க பிள்ளையார் வண்டி கோயிலுக்கு கொடுக்கணும். அது கொஞ்சம் பருப்பு பிள்ளை ஓட்ட பிள்ளையார் நவதானிய பிள்ளையார் வண்டி கொடுக்க சொல்லி அதுவும் கொஞ்சம் கொண்டு வந்து உங்க கோயில வச்சுக்கிட்டேன். ஒரு இடத்துலயும் அப்படி இல்ல, ஜாதக நூல்கள் இருக்குது. எங்க வெப்சைட்லயே கொஞ்சம் போட்டிருக்கு ஜோதிட பாக்கலையா, இதுல கீழே வரும் இங்கிலீஷ். இதுல உங்களோட டைம்ல அம்மாஜிக்கு சாத்திரம் இல்லை நடக்கிறது அங்கே ரேடியோ அவன் பிரபாரன் வெள்ளி வேறு 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 சொன்னது இடம் போட்டுட்டு பறந்துட்டு நான் அப்ப சொன்னான் அம்மாஜி தான் சொன்னோம். அஸ்ட்ராலஜியோட செக்ஷன்ல இவ்வளவு புத்தகமும் போட்டிருக்குது. அதுல இந்த ஜைமினி சூத்ராஸ், கிரகஹாரா, ஜாதக அலங்கார, ஜாதக சந்திரிகா, வராகமி ராசாது, பாவத்திர ரத்னம். தமிழ் டிரான்ஸ்லேஷன் நாங்க கண்டுபிடிக்கல. இதுல வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட், இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் போட்டதுன்ற ரீசன் கேட்டா, ஒரிஜினல் டெக்ஸ்ட் இந்த பிராயச்சித்தம் என்ன சொல்லுதுன்னு தெரியத்தானே வேணும். பிராயச்சித்தம் என்ன சொல்லுதுன்னு தெரியத்தானே வேணும். அந்த நாடு சாஸ்திரத்துல பிராயச்சித்தம் சொல்ல பாருங்க. எப்ப என்ன சொல்லியிருக்கா, கோபுரம் கட்டு. பொதுவா சொல்றது இன்னும் கோயிலுக்கு போய் இத்தனை நேரம் சுத்தி இப்படி விளக்கேத்தி வழிபட்டு இத்தனை பேருக்கு தானம் கொடுத்து இப்படி இது செய்யும். அது வாசிக்கிறவருக்கு தட்சணை கொடுக்கறது இவ்வளவு போட்டிருக்கும். அதை பாக்குறது டவுட்டா தான் பாக்குறது. எந்த நாட்டில் இருக்கிறீர்களோ அந்த காசு கொடுக்கவும். எனக்கு வாசி கேட்கல பாட்டு தானே, வாசி கேட்கல சொன்னா சாந்தியான வாய்க்க ஈர் சகஸ்ட அட்ட தனமும் என்று சொன்னேன். எனக்கு பார்த்தா அந்த ரைம் பண்ணல பாட்டு, பாட்டு தெரியும் தானே. அது என்ன முன்னால இப்படி இருக்கு இருக்குது, அது ஓர் சகஸ்ட அஷ்டதாவம் தான் இருந்திருக்கு. என்ன முன்னாலே அப்படிதான் வருகிறது. ஈரெண்டு இவர் தான் மாற்றி ஆக்கி போட்ட அல்ப புத்தி அப்படி யோசிக்கிறது. ஓர் சகஸ்ட அட்டதனோட 1008 ரூபாய், ஈர் சகஸ்ட அட்டனோட 2008, 1000 ரூபாய் கூட்டி கூட. ஆனா அதுல சிலது இருக்குது, நான் நிறைய உண்டு. ஒரு இடத்துல இருந்து அந்த வாசிக்கைக்குள்ள இருக்கும், நல்ல துல்லியமா இருக்கும். கே முன்ஷி என்று இருந்தது, அதுதான் பாரதிய வித்யாபவன் ஸ்தாபித்தவர். காந்தி சுதந்திர போராட்ட காலத்துல இருந்தது. அவருடைய நாடி சாஸ்திரம் பிருகு ஜோதிடம் என்று சொல்லுவார்கள். அங்க பிருகு நாடி என்று வட இந்தியாவில் பிருகு முனிவருடைய. அப்ப அங்க அவர் பார்க்கும் பொழுது அந்த ஜாடியில இருந்துதான் இன்ன நாடி பார்க்கைக்குள்ள வீட்டுல இன்னார் உறவுகள் இருப்பிடும் அவரோட. சரிதானே? அங்க இப்படி ஒரு பெண் வந்து என்னுடைய ஆயுள் என்னன்னு உன்னை கேட்பா. அதே மாதிரி இவர் நாடி வாசிச்சு கொண்டிருக்க அவ்வளவு பேர் இருந்தது. ஒரு அம்மா கேட்கிறா, இதுல எந்த ஆயுள் அவ்வளவு வண்டி இருக்கான்னு பார்த்து சொல்லி விட்டாங்க. இவருடைய காண்டம் பார்த்து அதே மாதிரி என்னோட இடத்துல வாசிக்கல ஒரு வெரி ரேர் உண்டு. வெளியிருந்துதான் இவருக்கு இதுல காசு அவரிடம் ஒடுக்கப்படாதுன்னு அந்த நாடியிலேயே கொடுத்துருக்கு. நோ மணி என்று. இது வி ராமன், பெங்களூர் வெங்கட்ராமன் என்று சொல்லி பழைய அவற்றை இதில் எழுதியிருக்கிறார். நாடிவங்கள் இருக்கிற தெரியுமா? வந்திருக்கீங்க நீங்க ஜெய்சங்கர். ஆனா ஜெய்சங்கர் தான் வீடு இங்க வீடு வச்சிருந்தாரு சொன்னேன். அப்படி அந்த ஐயப்பன் கோயிலுக்கிட்ட இங்கே வீடு வச்சு பண்ணி வச்சிருந்தாரு. சரி. ஜெய்சங்கர் அதெல்லாம் வந்த காலத்துல இருந்து நான் போய் வாசிக்க ஒரு ஜப்பானீஸ் கவுன்சிலர் வந்திருந்தாரு. அவருக்கு அந்த வீடு அப்படியே கொடுத்துட்டேன். இந்த வீடு அவருக்கு மட்டும்தான் சொல்லி அந்த வீடு கொண்டு என்ன செய்யறது, அந்த லாங்குவேஜும் தெரியாம அவ சொன்ன இது உங்களுக்கு கொடுக்க சொல்லியே இருக்குதுன்னு சொல்லி அதை கொண்டு போனேன். ஜப்பான்காரன் தானே, அதுக்காக கொடுத்தீங்க சொல்றேன் வச்சிருந்துருப்பேன் மெட்டாக கொடுக்குறீங்க. இப்ப அதுல இருக்கிற பிராச்சித்தங்கள் பார்த்தா தெரியும் பிராச்சித்தம் என்ன. அப்ப விளங்கும் இந்த மிச்ச மந்திர வித்தை, செப்படி வித்தை, அந்த இதுகள்லாம் தெரியும். மந்திரம் சொல்றது,
யந்திரம் செய்கிறது, மற்றது இந்த பூஜை செய்கிறது, அவ்வளவுதான் சொல்லி. மற்றது வாசிக்கிறவருக்கு தர்ஷனம். அது என்னன்னு கேட்டா இங்க இப்ப வந்து 2 நடக்குது. வாசிக்கிற முதலே ஒரு ரேட் சொல்லி போடுவார் இல்லையா, அது இல்ல. முந்தி வாசிச்சு முடிய அதுல என்ன இருக்கோ அதுதான் தர்ஷனம் கொடுக்கறது, அதான் முந்தின வரும். நோ செப்பரேட். இப்ப நாங்க அதுவும் கொடுத்து இதுவும் எல்லாம் கொடுக்கணும். அவரு எல்லாம் உண்டா வாசிங்க, அப்படி இல்லை பிரிச்சு பிரிச்சு வாசிக்கிறோம். அது 2 நாளே எழுதப்பட்ட முறையை பொறுத்து, காண்டம் எழுதப்பட்ட முறையை அதை பொறுத்து தான். அது அதுலேயும் கொஞ்சம் இப்போ எக்ஸ்பர்டைஸ் தேவை, இல்லாட்டி இலகவா தேக்காட்டி போடுது. கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணத்திலேயும் அந்த பொண்ணுத்துறை என்றவரால் இருந்தவர் காண்டம் வாசிப்பார். அவர் இல்லாட்டி தானே வாசிப்பார். நல்லா வாசிப்பார், தானா வாசிப்பார். தானே வாசிப்பார். அவர் தான் அந்த ஃபேமஸ். தெரியுமாவோ எல்லாரும் கூப்பிட்டு வாசிச்சு பிரேமதாஸ். உங்களுக்கு ஏற்ற மாதிரியே வாசிட்டு போவார். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரியே வாசிப்பார். இல்லாட்டிக்கே கொஞ்சம் சேர்த்துட்டு வேற சொல்றது. சின்ன கொஸ்டின் காண்டத்துல இப்போ ஒரு ஆத்மாண்ட எல்லாத்தையும் நாங்க சொல்ல போயிட்டு இருந்தா, அப்ப அந்த எங்களை கொண்டு செய்யறதுக்கு இல்லையே, நாங்கள் இப்படித்தான் செய்ய போறோம்ன்றது ஆல்ரெடி எவ்ரிதிங். அது ஏன் ஒரு கைட் லைன் தான். நீங்க பாத்தீங்கன்னா காண்டம் பாஜா கணவர் சொல்லுவினம், அந்த எல்லாம் பாஸ்ட் எல்லாம் சரி, ஃபியூச்சர் அந்த மாதிரி தெரியலையேன்னு சொல்லிவிடும். ஃபர்ஸ்ட் திங் இது வந்து சப்மிஷன் வேணும். நான் காரணம் கொழும்புல இருக்கேன் சித்தப்பா, அவர் அந்த நாளையில வெல் ரேஷனலிஸ்ட். அவருக்கு நான் நீங்க ஏத்திஸ்ட்னு சொல்ல, ஐம் நாட் அன் ஏத்திஸ்ட்னு சொன்னேன், ஐம் நாட் ரேஷனலிஸ்ட். பகுத்தறைவாய். அதுக்கு பேட்டன் ரசல் தான் புத்தகம். பேட்டன் ரசல் அதான் நீ இது அந்த இது. நான் வீட்டுல சாமி படம் எல்லாம் கிடையாது அந்த நாளையில. அது பிறகு வேற விஷயம். அது அப்பா வந்து அவருக்கு ஜோதிடம் தெரியும், நல்லா இதெல்லாம் படித்தவர். அவர்கிட்ட வீட்டில் இருக்கதான் நான் அந்த ராமண்ட புத்தகம் எல்லாம் படிச்சேன், அப்புறம் எல்லாம் தெரியும். அப்ப இந்த காண்டம் பாய்ச்சி போட்டு பரிகாரம் இருக்கு தானே, பிள்ளைகளுக்கு பரிகாரம் எல்லாம் செய்கிறேன். இந்த கோயிலில் அது செய்யணும் இது செய்யணும். அவனை கேட்டேன், என்ன இதெல்லாம் இப்படி செய்யறீங்க? அம்மா சொல்லி இருக்கிறாங்க, அதுல ஏதோ விஷயம் இருக்கத்தானே வேணும், செய்யா விட்டுட்டா ஏதாவது நடந்தா இதுதானு சொல்லுவோம். The submission, even though he was a rationalist and other thing, he supplemented. ஆனா கன பேர் சாந்தி காண்டம் பாக்குறதும் இல்லை, செய்யறதும் இல்லை, தெரியும் தானே. எல்லாரும் போய் காண்டம் கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? எங்களோட கஷ்டத்துக்கு ஒரு நிவாரணம் கேட்கிறோம். ஆனா சாந்தி காண்டத்தை கேட்கிறதோ அதுக்குரிய பரிகாரம் செய்கிறதோ இல்லை. நான் கேட்ட காலத்துல சாந்தி காண்டம் சொல்லி கேட்டு பரிகாரம் செய்தது லாங் லாங். அப்ப ஏதோ சொல்லிருந்தது, ஏதோ விளக்கு அந்த நெய் தீபம் ஏற்றி பிறகு எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பார்சல் எடுத்து கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் எல்லாரும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட தீபம் ஏற்றுறது, சாப்பாடு சாமியல்ன்ற பொறுத்து ஒரு ஆளுக்கு முருகனுக்கு செய்ய தனியா இருக்கு, 5 பேருக்கு அப்படின்னு. என்னுடைய தம்பியார் போய்க்குதான் நான் சொன்னார், முதல் உன்னுடைய காண்டம் இப்ப தொடங்கிட்டு சொன்னார், இது மிச்சம் வாசிக்கிறதோ நீ போய் காகத்துக்கு சோறு வச்சுட்டு வான்னு சொன்னார். ஏன் காகத்துக்கு சோறு வச்சுட்டு வான்னு சொன்னது? சனீஸ்வரன் வரைக்கும் பித்ருதோஷம். ஏன் காகத்துக்கு சோறு வைக்கிறேன்? நாங்க விரத காலத்துல எல்லாம் காகத்துக்கு சோறு வைக்கிறது இருக்கோ, காகம் என்னுடைய பித்ருக்கள் வந்து வேற ஒரு வடிவம் காகம், அதான் காகத்துக்கு சோறு வைக்கணும். காகம் ஒன்றுதான் மெட்டதாக்களை கூட்டி கூட்டி கிடைக்கிறது, அது ஒன்று. 2வது வந்து என்ன கேட்டா காகத்துக்கு வைக்கிறதுக்கு ரீசன் விருந்தோம்பல். சாப்பிட்றதுக்கு முதல் விருந்த பார்த்து தான் கூப்பிடுவார். அப்ப காகத்தை போல இருக்க வருமன்றதுக்காக பார்க்கலாம், ஒரு தடவை இல்லாட்டி காகத்துக்கு கண்டாலும் வைக்கிறதுக்காக வைக்கிறது. 3வது வந்து சனீஸ்வரன். இந்த 3க்கு தான் காகத்துக்கு சோறு வைக்கிறது. அது காகத்துக்கு சோறு வைக்க சொன்னது பித்ருதோஷத்துக்காக. எனக்கு தம்பிக்கு கேட்க, தம்பி சொன்னா பிள்ளையார் கோயில போய் பிள்ளையாருக்கு விளக்கேற்றி போட்டு வேலை சொல்லி ஒரு கிழமையால வேலை சொல்லி பிள்ளையார கடையை நீக்கிறதுக்கு சில இதுகள் சொல்லி இருக்கு. இதுக்கு நீ என்ன அதை சொல்லுங்க. அப்ப அந்த அதை செய்து அதுலேயும் நிறைய ஃபேக்ஸ் வந்துட்டு வெரி கேர்ஃபுல். அந்த விடுதல்கள் எல்லாம் பிள்ளையா சொல்றது எல்லாம் இருக்குது. இப்போ அதுதான் அந்த கைட்லைன் தான் ஒன்று இருக்குது. மற்றது அதில் வந்து என்ன கேட்டால், இப்போ ஜாதக புஸ்தகத்திலேயே இருக்கிறது என்னன்னு கேட்டால், ஒரு ஸ்லோகத்தின் கருத்து இதான். அந்த ஸ்லோகம் வந்து சொல்லுது, படைத்த பிரம்மனை தவிர யார் தான் துல்லியமாக அறிவார் இந்த வாழ்க்கையை. அதான் ஜாதக புஸ்தகத்தின் வந்து என்னதான் அக்குரேட்டா பார்த்து சொன்னாலும் படைச்சவனை அவ்வளவு துல்லியமா போகலாம். மோஸ்ட் ப்ரிசைஸ் வந்து இந்த நாடி சாஸ்திரம் வந்து வரும். மற்றபடி அதுலேயும் கூட அந்த கைட்லைன் தான் சேஞ்ச் பண்ணும். ஃப்ரீ வில்லுக்கு எப்போ இடம் இருக்கு தானே,
இன்டராக்ஷன் இல்லை. முருகப்பெருமான் அந்த வரி ஏதாவது பார்க்க இருக்குதா இல்லை? அருணகிரியார் முருகனுடைய அருள்பெற்ற ஒருத்தர். அருணகிரி அண்ணாமலை, இன்றைக்கு ரமண சுவாமிகளுக்கு தரு மாதிரி அன்றைக்கு அண்ணாமலையில அவருக்கு அருள் கிடைச்சது. முருகனுடைய அந்த கோபுர வாசல்ல அன்றைக்குள்ள அவர் உலகத்துல முருகனே பிடித்ததாக சொல்லுவார்கள். முருகன் அவருக்கு உபதேசித்திருக்கிறார். ஸ்ரவண மந்திரம் முருகன் கொடுத்திருக்கிறார். மற்றது வேளாளை அவருடைய நாவலில் எழுதியிருக்கிறார். அது என்ன அவர் பாடத்து வந்தது. இதே மாதிரி முருகன் உபதேசித்தது கிருபானந்த வாரியாருக்கு கனவில வந்திருக்கிறார். அதான் அந்த நாவல் கிருபானந்த வாரியாருக்கு கனவில வந்து செய்திருக்கிறார். மற்றது அருணகிரியாருக்கு நேரடியாக கொண்டிருக்கிறார் முருகன். மற்றது அவர் உபதேசித்தது என்று சொன்னால் அருணகிரியாருக்கு உபதேசித்தது அவரே சொல்றார். சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா ஒரு பொருள் ஒன்றும் அறிந்திலனே. நீ சும்மா இரண்டு சொன்ன, இவர் சுவாமி சொன்னார் சும்மா இரண்டு, அப்படி சும்மா இரண்டு சொன்ன எனக்கு ஒன்றுமே விளங்கையிலே என்று சொல்லி அந்த நான் சொல்றேன். அதே மாதிரி முருகன் அருமைமானுக்கு சிவமாலை கொடுத்திருக்கிறேன். சாண்டிங் பீட்ஸ் சிவமாலை தந்த சத் குருநாதா படிக்கிறார் இல்லையா திருக்குறள்ல, அதுக்கும் போட்டிருக்கிறேன். அருணகிரிநாதருக்கு முருகன் தான் அடி எடுத்து கொடுத்திருக்கிறார். முத்தத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவன் முருகன் தான் அடி எடுத்து கொடுத்திருக்கிறார். இது இன்னொரு பாட்டுல வருகிறது. திருவிரிஞ்ச முருகன் உள்ள தமிழ். அருணகிரிநாதர் அருணச்சிகரி வட வாசலில் பயில நம் பாதமலர் பாடினி என்ன. முருகன் சொல்றார் என்னுடைய பாதத்தை பாடு என்று சொல்ல அடியேனு எப்படி பாட என்ற அளவில், எப்படி நான் பாடுவேன் என்ற அளவில பத்தி தரு முத்தி நகை அத்தி இறைவா என பாடென்று சொல்லி இயலால். அந்த அடியெடுத்து கொடுத்திருக்கிறார் முருகன், அடியெடுத்து கொடுக்கிறார். அதே மாதிரி கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தை பாடுறார். கந்த புராணத்தை தமிழ்ல பாடிக்கல. இந்த கந்த கோட்டம் இருக்குத்தானே காஞ்சிபுரத்துல, இந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற குமர கோட்டம் கந்த கோட்டம், அங்க இருக்கிற கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு முருகன் கனவில வந்துதான் பாட்டுக்கு அடியெடுத்து கொடுக்கிறார். திகழ் தசக்கர செம்முகம் ஐம்புலான் அடியெடுத்து கொடுத்தார். சிவன் அடியெடுத்து கொடுத்தது கணக்கே இருக்குதுங்கிறது தெரியும். தில்லவாளந்த நர்த்தம் அடியாருக்கு மடியன் எடுத்து கொடுத்தேன். உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் என்று சேக்கிலாருக்கு அடி எடுத்து கொடுத்தேன். இருக்குத்தானே பித்தா என்று பாடு என்று சுந்தரருக்கு சொன்னார். சுந்தரருக்கு 2 தரம் பித்தா என்று பாடு என்று சொன்னது, தில்லவாளந்தன் என்று சொன்னார். அது 2. அடுத்தது சேக்கிலாருக்கு உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் என்று அடி எடுத்து கொடுத்தார். அது 3. இப்ப அவர் அடியெடுத்து கொடுத்தது, அது கேட்டு பாடினது, எழுத சொன்னது, அதெல்லாம் இருக்குது. இது முருகன் அடியெடுத்து கொடுத்தது என்றால் அருணகிரிநாதருக்கு, அடுத்தது கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு கனவில வந்து கந்த புராணத்துக்கு பாடினார். அது அடியெடுத்து கொடுக்க இந்த அந்த நாளில அரங்கேற்றம் என்றால் இந்த மாதிரி என்று இல்லை. ஸ்ட்ராங் கிரிட்டிசிசத்துக்குள்ளாலதான் வேற வேணும் அந்த பாட்டு. இப்ப வச்சு அப்படி அவையோர் எல்லாம் இருக்கு, அவர் பாட்டு போல ஒருத்தரும் குற்றம் கண்டுபிடிச்சு அது குலை இது குலை என்றெல்லாம் கேட்பினோம். அப்படி கேட்கக்குள்ள இவருடைய முதல் பாட்டிலேயே வந்துட்டு ஆட்சம் எழுத்தியாச்சு. அது என்ன திகட சக்கரை என்ன இலக்க திகழ் தச கர, திகழ் 10 கரங்கள் என்றுதான் அந்த கருத்து. அது எப்படி திகட சக்கரை என்று வரும்? என்ன பிள்ளையா இருக்குது இதுக்கு சொன்னா அப்படி இல்லை. நேற்று அந்த இது நடந்தது, இந்த கலைஞானம் நடந்தது, கவியரங்கம். கவிஞர் கந்தவனம் இருந்தார். அப்ப ஒருத்தருக்கு அந்த பட்டி மண்டபத்துல அப்படி கூப்பிடைக்க ஒருத்தரை கூப்பிடைக்க நவஞன் என்று கூப்பிட்டேன். நவஞன் இளைஞன் என்று இருக்குது. நவ என்றால் புதுமையான இளைஞனை அவர் நவஞன் என்று போட்டு இது நான் உருவாக்கின சொல்லுன்னு சொன்னேன். இப்படி உருவாக்கின சொல்ல படமாட்டாங்க. எந்த இலக்கணத்துல இருக்குன்னு கேட்பாங்க. கம்பர் பாட்டு படிக்கலையே துமி என்று வந்துட்டு கம்பராமாயண வரம் கேட்டீங்கல்ல, துமி துமி என்றா துளி, மழை துமிக்குதான் சொல்றோம் தானே துளி. அவங்க என்ன துளி என்று போட்டுறது விருதங்க இருக்குன்னு கேட்டாச்சு. அப்படின்னா அதை பிறகு இதுன்னு சொல்ல. அப்ப அடுத்த நாள் அவர் கம்பர் கூட்டி கொண்டு போறார். சரஸ்வதி தேவி இருந்து மோர் கடைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் இடப்பெண் நிறைய இருக்கிறா. பிள்ளைகள் எல்லாம் சுத்தா இருக்கு. தள்ளி இருங்க மோர் துணி தரிக்க போகுதுன்னு அவங்க சொல்றாங்க. துமி என்ற சொல்லு வழக்கிலே இருக்கின்றதுக்கு அவருக்கு நிரூபிக்க வேண்டி இருந்தது.
அந்த சொற்பிழை பொருட்பிழை எல்லாம் பார்த்து தான் இருந்தது. அப்ப இதுக்கும் அப்படி கேட்டுட்டாங்க. கேட்ட உடனே அவர் என்ன ஒன்றும் செய்யறாரு, முருகனை அடியெடுத்து தந்தது அதே பிள்ளை கேட்டுட்டாங்க. நாளைக்கு திருப்பி சபை கூடுமன்ட்டு போயிட்டார். அடுத்த நாள் அவருடைய கனவிலே வந்து சொன்னார், அடுத்த நாள் எல்லாம் சரி வரும் என்று சொல்லி அவர் வந்து இலக்கண நூல்கள்ல ஒரு இந்த நூல்ல அதுக்கு விதி இருக்குது. வீரசோழியம், வீரசோழியம் என்ற நூல் அது இலக்கண நூல், சமண நூல். அது முருகன் அடியை சொல்லி காட்டினது சமண நூல். வீரசோழியம் என்ற இலக்கண நூல் அந்த விதி இருக்குது, இப்படி சொல்லு கண்டு சேர்றதுக்குன்னு சொல்லி அந்த இதே அடுத்த நாள் வந்து சபையிலேயே காட்டினார் முருகன். அது அவருடைய இது முருகன் அடி எடுத்து கொடுத்தது. மற்றது வேற யாருக்கு முருகன் சொன்னது, முருகன் சிவனுக்கு உபதேசித்திருக்கிறார். அவனுடைய சிவகுரு முருகன் நக்கீரனுக்கு உபதேசித்திருக்கிறார். நக்கீரன் திருமுருகன் சிவகுரு பிரணவத்தை சொன்னது முருகன் சிவனுக்கு சொன்னது. அது சிவனுக்கு சொன்னவர் வாமதேவ மகர்ஷி என்றவருக்கு சொல்லி இருக்கிறார். அது என்னோட சூரிய கோயினார் ஆதின சம்பிரதாயம் வந்து அப்படித்தான் வருது. அங்க முருகன் வாமதேவ சொல்ல வாமதேவ மகர்ஷி அங்காள சொல்ல வந்துதான் அந்த ஆதீனம் வரவே இருக்கு. சைவ ஆதீனம் ஒன்று இருக்குது. சூரியனார் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு மடம் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து வாமதேவ சம்பிரதாயம் வந்து அதுக்குள்ள தான் இருக்குது. எங்களுக்கு நந்தி சம்பிரதாயம் மாதிரி. அதே மாதிரி நக்கீரருக்கு சொல்லி இருக்கிறார். நக்கீரருக்கு அங்க உலகம் உவப்பன்னு சொல்லி திருமுருகாற்றுப்படைக்கு அடி எடுத்து கொடுத்திருக்கிறார். இது திருப்புகள்ல அருணகிரிநாதன் பாடியிருக்கிறார். அடிமோனை சொற்கிணங்க உலகம் உவப்ப என்று அருளால் அழிக்கு தந்த பெரியோனி. உலகம் உவப்ப பலநேரம் திருகிறது என்றுதான் திருமுருகாற்றுப்படை தொடங்குது. அதுக்கு அடி எடுத்து கொடுத்தது நக்கீரருக்கு முருகன் என்று சொல்லி இது அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். இது முருகன் உபதேசித்தது இன்னும் இருக்கு, முருகன் அருள் செய்யறது இன்னும் இருக்கு, இதெல்லாம் சொல்லி இருக்குது. அதே மாதிரி சிவன் உபதேசித்ததா இருக்கு. சிவன் முருகனுக்கு உபதேசித்திருக்கிறார். கந்த காலோத்திர ஆகமம் என்று இருக்குது. சிவன் உமைக்கு உபதேசித்திருக்கிறார். திருவி காலோத்திர ஆகமம் என்று இருக்குது. உமைக்கு இந்த வேதங்களை எல்லாம் உபதேசித்திருக்கிறார். மகேந்திரமலையிலிருந்து சொன்னது இருக்குது. உமைக்கு 18 பாஷைகளையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆரியமன் தமிழன் கேரிகியாருக்கு கருணை செய்தாங்க முழுக்க சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக முருகனுக்கு சொன்னது 66 பேருக்கு ஆகமங்களை சொல்லி இருக்கிறார். 60 5ஆம் முகத்தில் ஆகமன் கேட்டது என்று சொல்லி திருமந்திரத்தில் அது ஒன்று. திருநந்தி தேவருக்கு சொல்லி இருக்கிறார். அகஸ்தியருக்கு தமிழ் இலக்கணம் கொடுத்திருக்கிறார் முருகன். சிவன் அகத்தியருக்கு தமிழ் இலக்கணம் கொடுத்திருக்கிறார். The grammatical rule for the Tamil language was best out to Agastya by Lord Shiva. அதே மாதிரி நக்கீரனுக்கு உபதேசித்திருக்கிறார் சிவன். இது திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. 60,000 பேருக்கு அது சிலையில இருக்கு. அது அதே மாதிரியாக யட்ச பெண்கள் 6 பேர் இருந்தனர். முருகனுக்கு அந்த கார்த்திகை பெண்கள் சொல்றதாங்க. அவர்கள் யட்ச பெண்களாக பிறந்திருக்க அவர்களுக்கு அட்டமா சித்திகளை சிவன் உபதேசித்த திருவிளையாடல் புராணம் இருக்கு. அவர் சொல்லிக் கொடுத்தது. அதே மாதிரி இது மட்டும் இல்லை, தேவர்கள் முனிவர்கள் மட்டும் இல்லை, கரிக்குருவிக்கு உபதேசித்திருக்கிறார். திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. நேரைக்கு உபதேசித்து முத்தி கொடுத்திருக்கிறார். இதுக்கு திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. அதே மாதிரி பிள்ளையார் வந்து ஔவையாருக்கு உபதேசித்திருக்கிறார். இதுதான் எங்களுடைய டாக்குமெண்டட் verbal communication from the God to us revealed in our scriptures. முருகன் சொன்னது, சிவன் சொன்னது, பிள்ளையார் சொன்னது. கோயில்ல நாங்க சுற்றி கொண்டு வரைக்கல முருகன் சென்னையில வரைக்கும் என்ன பாட்டு பாடுவோம். பிள்ளையாருக்கு நேரம் இருக்கு போல இருக்கு கோயில். முருகன் ஜல இருக்குதாங்க. அதுல வரைக்கும் என்ன பாடு? திருப்புகழ் பாடி போட்டு திருவாசகம் பாடாம திருப்புகழ் பாடு. நீங்கள பாராயணம் பண்ணல அந்தந்த அது ஒரு இடத்துல நீங்க படிக்கும் பொழுது பஞ்சபுராணம் படிக்கிறது இருக்குது. ஆனா ஒரு சுவாமிக்கு படிக்கிறேன்னு சொன்னா அதுக்குரியதை படிக்கலாம். பிள்ளையாருக்குன்னா பிள்ளையாருக்குரியதை சொல்லலாம்.
அல்லது முருகனுக்கு வரைகளை திருப்புகள் இருக்கு, கந்த புராணம் இருக்குது, கந்தர் அனுபூதி இருக்கு, கந்தர் அலங்காரம் இருக்குது. நேரம் இருந்தால் எங்களுக்கு சிவபுராணம் மாதிரி கந்த சக்தி கவசம் இருக்குது, சண்முக கவசம் இருக்குது, திருமுருகாற்றுப்படை இருக்குது பெருசு. அதுன்னு சொல்லலாம், இருந்து பாராயணம் பண்ணலாம். தச்சல அவங்களுக்கு ஒரு பாட்டும் தெரியலையேண்டா பாடவாக்கம் வரைக்கும் சரணோவா சொல்லலாம். அதற்கு சரணோவா சொல்லிவிட்டா சரி. அப்படியே நாமமாக தூச்சி எடுத்தாங்களுக்கு மந்திரம் வீட்டுல பூசை செய்யறாங்க பஞ்சமந்திரம் சொல்லுவாங்க. வீட்டை பூஜை செய்யல மந்திரம். இப்போ உங்களுக்கு மெயினா பேசிக் திங் பூஜை அண்டைகளை நீங்கள் 5 உபசாரம் செய்கிறது. இப்போ முதலாவது ஒரு பூ எடுத்து சுவாமி ஒரு பூஜை தட்டு இருக்குதானே, தட்டில் ஒரு தீபம் வச்சிருக்கும், ஒரு கற்பூரம் இது இருக்கும், சாம்பிராணி குச்சி இருக்கும், சந்தனம் இருக்கும், பூ இருக்கும். முதலாவது பூவை தண்ணீர் நினைச்சு சுவாமியை எங்களுடைய இதயத்துல ஆத்மாவில் இருக்கிற சுவாமியை அதில் வரப்பண்றது. அதை வரப்பண்ண பிறகு அவருக்கு சாம்பிராணி காட்டுறது முதலாவது. 2வது நெய் தீபமோ எண்ணெய் தீபத்தை காட்டுறது 3. அதுக்கு பிறகு 3வதாக சந்தனம் வைக்கிறது. ஒவ்வொரு நாளும் வைக்கணும். சந்தனம் வைக்கிறது. 4வதாக அவருக்கு நைவேத்தியமாக ஏதோ ஒரு பழமோ பாலோ அல்லது ஏதாவது வைக்கிறது. அது 5வதாக கற்பூரம் இருக்குத்தானே, கற்பூரத்துல கொளுத்தி அந்த கற்பூர தட்டி ஒரு பூவும் வச்சு, தண்ணியோட தொட்ட பூவும் வச்சு கற்பூரம் காட்டி போட்டு அந்த பூவை பாதத்துல சமர்ப்பிக்கிறது. 5 உபசாரம் முடிஞ்சது. 5 உபசாரம் முடிஞ்சவர் ஒரு பூவை எடுத்து திருப்பி ஜதாஸ்தானம் அந்த எடுத்த இடத்துக்கு திருப்பி வரப்படுறது. அவ்வளவுதான். 2 minutes காணும். தட்டு ரெடி ஆகிறதா கொஞ்சம் நேரம் விடும். எல்லாத்துக்கும் போட்டு போய் இஷ்ட தெய்வத்துக்கு செய்யுங்க. இஷ்ட தெய்வத்துக்கு அது எல்லாத்துக்கும் செய்யணும் ஒன்றும் இல்லை. தட்டுல தண்ணி வைக்கிறது அவ்வளவுதான் மினிமம். இது அதை செய்தீங்கன்னா சரி. இதுக்கு என்ன சொல்ல வேணும் இருக்கு தானே, என்ன சொல்ல வேணும் உங்களுக்கு ஒன்றும் இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான மந்திரத்தை சொல்லலாம். தேவாரம் சொல்லலாம், நான் தேவாரம் சொல்லலாம், அது சொல்லலாம். இல்லாட்டிக்கு ஏதாவது மந்திரம் சொல்லலாம், அது சொல்லலாம். அந்த என்ன சொன்னீங்க, ராமகிருஷ்ண மிஷன்ல ஒரு கேள்வி பதிலோட சுவாமி கமலாத்மானந்த ஒருத்தர் அந்த கேள்வி பதில் பாகங்களா ஒரு அம்மா கேட்கிற தன்னுடைய கணவனார் பூஜை செய்து கொண்டு வரும் பஞ்சாயத்து பூஜை. 5 இதுவும் வச்சு சிவன் விஷ்ணு அந்த 5 தெய்வங்களையும் வச்சு வழிபட்டு கொண்டு வந்தது. அவர் செத்து போனார். என்ன செய்கிறது, எனக்கு மந்திரங்களும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நீங்கள் மந்திரம் ஒன்றும் தெரியாதே பரவாயில்லை, நீங்கள் நமசிவாய பஞ்சாஜரத்தை சொல்லியே எல்லாம் செய்யலாம். உங்களுக்கு ராமகிருஷ்ண விஷயம் கடைசி இல்ல தொடர்ந்து இது எடுக்கிறீங்களோ எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ரினியூவோட வரையில அப்படியே இருக்குது. புத்தகத்துல என்ன செய்யணும், புத்தகத்துல பின்னுக்கு போடுவீங்க இன்னும் நம்பர் ஆகளுக்கு இந்த இதுல முடியுது அந்த பின்னுக்கு அந்த இதுல அத அந்த இது வரைக்கும் நாங்க தொண்டனை அனுப்புவோம். முதல்ல போனா கமலானந்தர் உங்களுக்கு பேர் முதல் புத்தகம் பாதிக்கிறீங்களோ கேள்வி பதில் எப்படி இருக்கு உங்களுக்கு அவரை தெரியும், எனக்கு அவரை பர்சனலா தெரியாது. ஆனா நல்ல அருமையா ஆன்சர் பண்ணுவார், நிறைய கேள்விகளுக்கு நல்ல அருமையா ஆன்சர் பண்ணுவார். அது ஒரு 3-4 வால்யூம்ஸ் இருக்குது புத்தகங்கள். அவற்ற பாட்டுகள் தான் அந்த கூடுதலா புத்தகத்துல உள்ளது. அடைக்கலம் தான் He's one of the few Siddhantis not unrepairable. குறியோட இருந்த சித்தாந்தி லேபிள் பண்ணி இல்ல பெட்டெல்லாம் வேதாந்தி சத்தாரங்க இருக்காங்க. வேதாந்தி குறி போடுற இல்லையா, சங்கராச்சாரியர்கள் எல்லாம் குறியோட தான் இருக்கார். அந்த காலத்து வேதாந்தி. அது என்ன சொல்றது, இது எக்ஸ்டர்னல் திங். அவைவின் ஒவ்வொரு தட்ட சிக்னிஃபிகன்ஸ் இதை பொறுத்தது எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அது திருநீர் வேதாந்த மனங்கள்லயும் ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் திருநூறு இருக்குது. ஒரு நாளைக்கு 3 தான் தண்ணியில உடைச்சு அப்பி எல்லாம் பூசுவேன். அது இருக்கு, திருநூறு எல்லாமே இல்லை. இன்னைக்கு ரேடியோ கேட்டீங்க தானே ஒருத்தர் கேட்டார், அந்த 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 இதுலதான் இருக்கு சிவானந்த 81 பாட்டு. ஒருத்தர் கேட்டார் இதெல்லாம் பிறகு தேவையில்லை தானே, இந்த உருவங்கள் எல்லாம் சும்மா ஒரு கான்சன்ட்ரேஷனுக்கு தானே வைக்கிறது, பிற்பாடு அது தேவைப்படாது என்று சொல்லி சொன்னேன்.
அப்ப அதுதான் சொன்னேன், இது இல்லை சிவானந்த லஹரியில சங்கராச்சாரியாரே சொல்றார் இந்த பூஜை எல்லாம் கடைசி வரைக்கும் இருக்கணும். 81ஆம் பாடல ஜீவன் முத்தர் இலக்கணத்தை சங்கராச்சாரியா சொல்றாரு. இது தமிழ் படத்தை காஞ்சி மடம் வெளியிட்டு இருக்கின்ற புத்தகம். சிவானந்த லஹரி சங்கராச்சாரியா படிச்சது. அதுல 81ஆம் பாட்டுல சொல்றார். இது சீவமுத்தரை பற்றி சொல்றாரு. ஜீவன் முத்தர்கள் உடம்புல இது கேட்க முத்தி அடைச்சாக்களுக்கு சிறக்க நின் பத பூசனை, சிறப்பாக உன்னுடைய பாதகத்துக்கு செய்கிற பூஜை, சிந்தனை சிந்தனை சேர் சமாதி, உன்னுடைய லைட்டு தியானம் சமாதி, சிரத்தை இருக்கணும். இதோ சும்மா இது என்ன இன்டர்மீடியட் ஸ்டேட், இது எல்லாம் ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸுக்கு தேவையில்லை. அந்த சிரத்தையா செய்யணும். வணக்கம் இருக்க வேணும். நிறக்கவே திருமூர்த்தி தரிசனம், கோயில இருக்கிற திருமூர்த்தியை தரிசனம் பண்றது. நிறக்கவே திருமூர்த்தி தரிசனம். நிகரில் காதை நினைவோடு கேட்குதல், நிகரில் ஒப்பில்லாத அன்பர்கள் இவருடைய கதை, புராண கதை, அதெல்லாம் பொய் கதை, புராண கதை, சின்ன பாமர மக்களுக்கு இல்லை. அந்த கதைகளை எல்லாத்தையும் நினைவோடு மனம் வச்சு கேட்கிறது. சுரக்க இன்ப துதிகளும் கூடியே, சுரக்கன்றது சுரக்க, அது இன்பம் தருகின்ற துதி பாடல்களை பாடுறது. தொடர்ந்து சிச்சில போது துலங்கிட பறக்கு நெஞ்சு அர்ப்பணம் பண்ணுவார். அர்ப்பணம் பண்ணிடுவனை இதெல்லாத்தையும் செய்து அர்ப்பணம் பண்ணுவார். பரம சீவச முத்தர் பரம்பரா, ஜீவன் முத்தர்கள் இவ்வளவும் செய்வார். இப்ப ஜீவன் முத்தர் பூஜை பண்றார், விழுந்து கும்பிடுறார், பாட்டு பாடுறார், கோயில்ல போய் திருமூர்த்தி தரிசனம் பண்றார், புராண கதைகள் எல்லாம் கேட்கிறார். இப்ப எல்லாருக்கும் உண்டுதானே. இப்ப புராண கதை நான் சொல்றேன் என்று கேட்டா சில டீச்சிங் சொல்லுவார்கள், இதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு தேவையில்லை. அது சங்கராச்சாரியாருடைய வாழ்க்கையிலேயே இல்லையே. சங்கராச்சாரியர் கடைசி வரைக்கும் வழிபாடு இந்த காஞ்சி மடத்திலேயே எல்லா மடத்திலையும் அவருக்கு பர்சனல் வழிபாட்டு மூத்தம் உண்டு. சந்திரசேகர மூர்த்தியை கும்பிடாம காஞ்சி மடம் இல்லை. அவர்கள் இந்தியா முழுக்க பயணம் செய்தாலும் சந்திரசேகர மூர்த்தி கொண்டுதான் போவிடும். போயிருக்கிற இடத்துல ஒவ்வொரு நாளும் பூஜை உண்டு. சந்திரசேகரன் சிவனா? சிவன் இருக்கு இல்லையா? எல்லா லிங்கங்கள் எல்லாம் சிதம்பரத்துல லிங்கம் இருக்குது, எல்லா கோயில்கள்லயும் லிங்கம் வச்சிருக்குது. மற்ற ஒரு பக்தி பாடலாம் பாடி இருக்கிறார், பஜகோவிந்தம் பாடி இருக்கிறார், சுப்பிரமணிய புஜங்கம் பாடி இருக்கிறார், அம்பாளுக்கு பாடி இருக்கிறார், எல்லாருக்கும் பாடி இருக்கிறார். அப்ப நாங்கள் என்னன்னு சொல்றது, அவர் வந்து சொன்னார் இனி வழிபாடு தேவையில்லை விட்டுடுங்கன்னு சொன்னார். ஒரு ஸ்டேஜ்ல இண்டிவிஜுவலை பிரச்சனை ஓவரா அட்டாச்சா இதே செய்து கொண்டிருக்கிற ஆளுக்கு ஒரு கிக் கொடுக்குறாரு. அதான் இன்றைக்கு கேட்டேன், நீங்களே இன்னைக்கு என்ன கைலாய யாத்திரை தேவையில்லை என்று சொல்லி போட்டீங்களேன்னு கேட்டார். கைலாய யாத்திரை தேவையில்லை என்று சொல்லல, கைலாய யாத்திரை தேவை. ஆனா கைலாய யாத்திரை போகும் பொழுது சில அதை விட முக்கியமான விஷயம் தெரிஞ்சு கொண்டு போக வேணும். கேட்டது பிரபா கேட்டாரோ யாத்திரை தேவைதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி இதுக்கு ஒவ்வொரு அதே நிலைக்கு தக்கபடி அவர் சொன்னது தவிர ரிச்சுவல்ஸ் திருநூறு எல்லாருக்கும் உண்டு. அது வேதாந்த சித்தாந்தி என்ற வேதம் எல்லாம் கிடையாது. கோயில்ல எங்கேயும் வித்தியாசம் இருக்கும். வேதாந்த கோயில் இப்ப சர்ச் இருக்குதுல்ல, பெண்டிகோஸ்ட் சர்ச், மற்றது செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சர்ச், புரோட்டஸ்டன்ட் சர்ச், ஆங்கிலிக்கன் சர்ச், கத்தோலிக் சர்ச் இருக்குது. அது மாதிரி எங்களுக்கு இங்க என்னன்னா சித்தாந்த கோயில், வேதாந்த கோயில், என்னன்னா விசிஷ்டாத்வைத கோயில் என்ன இருக்குதோ. நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க, யாரும் இதை பார்த்துட்டு தோண போறான். அப்படி இல்லையே, எல்லாரும் ஒரே கோயிலுக்கு தான் போறோம், ஒரே திருநீர் தான் பூசுறோம், ஒரே உருத்திராட்சங்க தான் போடுறோம், ஒரே மாதிரி தான் கும்பிடுறோம். இப்ப அங்க போய்க்க உண்டா ரெண்டா அதே நம்ம இப்ப நாங்கள் இங்க இருக்கிறோம். இப்ப ஒரே போறதுன்னா புரிஞ்சுதாங்க. அப்ப இதை வச்சு போட்டு லேபிள் பண்ணப்படாது. டோன்ட் லேபிள் மீ சித்தாந்தி. பாக்குறேன் அப்ப என்ன அப்பதான் என்ன நீங்க இதை சேர்ந்தீங்க? சீக்கர் ஆஃப் ட்ரூத், உண்மையை தெரியும். மெய்யத்தான் தேடுறோம் நாங்க. அது எப்படி காட்டுதோ அப்படித்தான் நான் காணுவேன். ஆனா ஒரு ஒரு கிரவண்டைய அருளால ஒரு கம்பேரபிளா அவரை இப்படி சொன்னது இவர் இப்படி சொன்னீங்களா அப்படி ஒவ்வொருத்தருக்கு மெய் அவர்களுக்கு கண்ட தரிசனத்தை அவர்கள் அப்படி சொன்னார். சங்கரன் அப்படி சொன்னார், ராமானுஜர் இப்படி சொன்னார், மாத்தவர் அப்படி சொன்னார், மேகண்டர் இப்படி சொன்னார். அதுக்காக எல்லாரும் சொன்னது ஒன்றோட ஒன்று கான்ஃபிளிக்ட் இல்லை. அவர்கள் கண்ட மெய்யின் தரிசனத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்.
அதான் நெய் கண்ட சாப்பிடும். சரிதான். சரி, சோறானத்தை படிச்சுட்டு திருச்சிட்டம்பலம். துல்லை இரும்புறதி சூழந்தலை நீக்கி அல்லல் அறத்து ஆனந்தமாக்கியதே இல்லை. மறுவா நெறிகளிக்கும் பாத ஊரங்கோர் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. கோகலியாண்ட குருமனிதந்தாள் வாழ்க, நாகமம் ஆகி நின்ற நெய்ப்பாந்தாள் வாழ்க. ஏகநேகன் கிழவனடி வாழ்க, வேகன் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. புறப்பறைக்கும் பின்னகந்தன் பெய்களர்கள் வெல்க, புறத்தாக்கு சேயோந்தன் பூக்கணர்கள் வெல்க. கரங்குவி அருள் மகளும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவி ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் செருவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமிடனடி போற்றி, மாய புறப்பறைக்கும் மன்னனடி போற்றி. சீராவிருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மலை போற்றி. சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவனாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினமுழுது மூய உரைப்பன்யான் கந்தருடைய கண்காட்ட வந்தேகி வெண்ணிறக் கெட்டாயிலாக கல்றைச்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து நிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே பெருஞ்சி பொல்லாவினையேன் புகழுமாறொன்றறியேன். புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி கல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்ல சுடராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா புறப்பும் புறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று விடுத்தேன். உய்யவென் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விளைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே. வெய்யாய் தனியாயமான நாம் விமலா பொய்யா இனமெல்லாம் போயகள வந்தருளி விஞ்ஞானமாகி நின்ற பெருமரே. எஞ்ஞானம் இல்லாதே நின்ப பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லதுவே. ஆக்கம் வளர்வுறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் என்றொழும்பின் நாட்டத்து நேரியாய் செய்யாய் நடிகானே. மாற்ற மனங்களிய என்ற வரையோனே. கறந்த வாழ்க்கை கிளந்தாற் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று புறந்த புறப்பறைக்கும் எங்கள் பெருமான். நிறங்களோர் அன்றையாய் முன்னோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் கல்வினையேன் தன்னை மறைந்திட முடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோள் போற்றங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறு என்பது வாயிற்குறிலை மலங்க புலனைந்தும் மஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தகப்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்னேல் வந்தருளி நீர்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயை கிடந்த தயாவான தத்துவனே. மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே. தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. பாசமாம் கற்றெடுத்து பாலிக்கும் மாரியனே. நேச அருளிருந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. ஆறார் அமுதே அருளானே. ஓராதார் உள்ளத்தோடு ஒளிமொழியானே. நீராய் உருக்கி என்னார் வீராய் நின்றானே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அன்பரே கல்வனே யாவையுமாம் அல்லைமா. சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே. ஆதியனே அந்த நடுவாகி எல்லானே. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. கூர்த்தமிழ் ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கரத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய உணவே. போக்கும் வரவும் புனருமிலா புண்ணியனே. காக்குமன் காவலனே காண்பெரிய வேரொழியே. ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடருடையாய் சொல்லாத நுணர்வாய். மாற்றமாம் வையகத்தின் ஒவ்வொரே வந்தறிவா. ஏற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே. வேற்று விகாரவிடம் குடம்பில் கிடப்ப ஆற்றேன் ஐயாவே ஒன்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யான மீட்டிங்கு வந்து வினை பிற விசாராமே. கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வெல்லானே. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. அல்லல் பிறவி அறுப்பானே ஒவ்வொன்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார். செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரு மேத்த பணிந்து
கொள்ளையிடம் புறவே சூடும் தலைமைக்கு அகலறுத்தானந்தமாக்கியதே எல்லை மெருவானவையளிக்கும் பாதபூரங்கோன் திருவாசகம் என்னும் தேன் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலப்பிராவியன் நீர்மொழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பார்வதீபதையே நம பார்வதீபதையே நம பார்வதீபதையே. நாடுடைய சிவனே போற்றி. சிவசேஷா சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். சைவத்துக்கு கோஷம் வந்து பார்வதி இப்ப சொல்றது போட்டியோர் நமச்சிவாய எல்லாம் சொல்லுவாங்க. இது எப்ப கோஷம் என்றால் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடக்கின்ற பொழுது மகாவிஷ்ணு வந்து இந்த நம பார்வதிபதியை சொல்ல தேவர்கள் எல்லாரும் வரகர மகாதேவா சொன்னார்கள். இது புராணத்துல இருக்கு. இதுதான் இந்த கோஷம். மற்றது இந்த கடைசியா சொல்றது என்ன? இல்ல இல்ல இன்பம் என்ன? அது பின்னால வருது. வழிபாட்டுக்கு நோக்கமே எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அதுக்காக புரிஞ்ச ஒரு அப்ளிகேஷன் போட தேவையில்லை. திருப்பி இந்த கோயில் எல்லாம் புராதன பண்ணைக்குள்ள அந்த உலக நன்மை அந்த சமாதானம் இந்த சமாதானம் எல்லாம் தனியே செய்ய தேவையில்லை. கோயில் ஒன்று இருக்கிறது வந்து நீங்கள் போனா போகாட்டிங்கன்னா முறைப்படி சிவலிங்கமோ அல்லது விக்கிரமோ ஸ்தாபித்து முறைப்படி ஆகம் முறைப்படி ஒருவர் இருந்து பூஜை செய்து கொண்டு வந்தால் அந்த லோக நன்மைக்காகத்தான் கோயிலும் நடக்கிறது. பரார்த்த பூஜை. அப்ப அதுல போய் நாங்க செய்யறது எங்களுக்காக கேட்டு இப்படி இந்த சமாதானத்துக்கு இன்ன இதுக்கு அன்ன இதுக்கு எல்லாம் கேட்கறது வந்து எங்களுக்காக. Because for us it's difficult to comprehend and communicate, so we make a petition. அவ்வளவுதான் நடக்கிறது. விட இது ஒன்றும் செய்யாம இருந்தாலே கோயில் ஒழுங்கா இருந்து பூஜையும் ஒழுங்கா நடந்தால் எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அடுத்து கோயில் வழிபாடு தனியா பூலோகத்தில் மட்டும்தான் உண்டு. தேவலோகம் மற்ற லோகம் உலகம் கோயில் வழிபாடு கிடையாது. எல்லாரும் இங்கதான் பெறணும் கோயில் வச்சு பாத்தீங்கன்னா எல்லா கோயிலையும் இருக்கு. இந்திரன் வந்தான், சந்திரன் வந்தான், வியாழன் வந்தான், குரு வந்தான், எல்லாரும் இல்லை. எல்லாரும் வந்து கும்பிடுறது இங்க